பிரவீன், பிரேத பரிசோதனை கூடத்திற்கு அருகே நீங்க இருந்தீங்க. இப்போ அங்க என்ன நிலவரமா இருக்கு பிரவீன்? ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை இருந்த ஒரு சூழல் தற்போது ஓரளவு ஓய்ந்திருக்கிறது எனவே கூறலாம். பல்வேறு விதமான சந்தேகங்களுடனும் அதிர்ச்சியுடனும் வந்த உறவினர்கள் பலரும் நீண்ட நேரமாக உறவினர்களை காணாதவர்கள் இங்கு வந்து பிரேத பரிசோதனை இடத்திலோ அவசர சிகிச்சை பிரிவிலோ இல்லை என அறிந்த ஒரு சிலர் திரும்பி விட்டனர். அதன் காரணமாக இங்கு சற்று கூட்டம் குறைந்திருக்கிறது. இருப்பினும் உறவுகளை இழந்தவர்களை தேடி அவர்களை பார்க்க வந்தவர்கள் தொடர்ச்சியாக இங்கேயே இருந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த தகவல்களை திரட்டும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் தேவைப்படுவோர், அதாவது அவசர உதவி தேவைப்படுவோருக்கு ஹெல்ப்லைன் எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரூர் மாவட்டத்தின் பொறுப்பாளராகவும் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இந்த எண்களை அறிவித்திருக்கிறார். வாட்ஸ்அப் வாயிலாக தகவல்களையும் மற்றும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் காணாதவர்களை குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ளவோ, மருத்துவ தேவைகளுக்கோ தேவைப்படுபவர்கள் 7010806322 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளும் விதமாகும். டாட் என்ற எண் 04324256 என்ற எண்களையும் அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஏற்கனவே விரைவில் கரூருக்கு புறப்பட இருந்த முதல்வர் தற்போது சென்னையிலிருந்து கரூர் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அசம்பாவி சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேரில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு மருத்துவ உதவிகள் வழங்குவதற்காகட்டும், ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை விரிவுபடுத்துவதற்கான அந்த அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காகவும் நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் இங்கு முகாமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகளிடமும் மருத்துவர்களிடமும் கேட்டறிந்திருந்தார். இவ்வாறான சூழலில் தற்போது அவசர தேவைக்கான எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல்வர் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் தங்கி இருப்பவர்களை, அதாவது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரடியாக பார்த்து ஆறுதல்களை தெரிவிப்பார் என்கின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தனியார் மருத்துவமனைகள்லையுமே நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக. எந்தெந்த மருத்துவமனைகள், எத்தனை மருத்துவமனைகள் என்பது போன்ற விவரமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கா பிரவீன்? ஒரு சிலரது தகவல்கள் இங்கு வந்த உறவினர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அரசு மருத்துவமனையை ஒட்டியிருக்கக்கூடிய மற்றும் கரூர் ரவுண்டானா பகுதியில் இருக்கக்கூடிய சில தனியார் மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட இங்கு இருக்கக்கூடிய அதே அளவில் அவ்வப்போது உடனடி தேவைக்காக ஆங்காங்கே நெரிசல் இல்லாத பகுதியில் சென்றவர்கள் என வழியில் தென்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கான தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் தற்போதைக்கு எந்த ஒரு தொகையும் அவர்களிடம் வழங்க வேண்டாம், அதற்கான செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என, அரசு தரப்பில் பார்த்துக் கொள்வோம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட முழுமையான விவரங்கள், அதாவது எத்தனை தனியார் மருத்துவமனைகளில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல்களை பெறுவதற்காகவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களானது கொடுக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் அரசு மருத்துவமனையில் இருப்பவர்களுடைய விவரங்கள் தொடர்ச்சியாக பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நோயாளிகளின் விவரங்களை பெறும்போதும் பிரேத பரிசோதனை கிடங்கில் இருக்கக்கூடிய விவரங்களும் இங்கு இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறைகளின் மூலம் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் இருப்பவர்களின் விவரங்களையும் உள்ளூர் காவல்துறை உதவியுடனும் அவர்களது உறவினர்கள் மூலமாகவும் நெரிசல் சிக்கல்களும் உறவினர்கள் மூலமாகவும் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனந்தி, தனியார் மருத்துவமனையில உயிரிழந்தவர்களுடைய உடல்களுமே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு. எத்தனை உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விவரம் நமக்கு கிடைச்சதா? அதாவது ஆம்புலன்ஸுகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருந்த ஒரு சூழலில் தனியார் மருத்துவமனையில் இருந்து வந்த இவ்வளவு வாகனங்கள் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் என்பதை தற்போது வரை வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் தற்போது சவக்கிடங்கை ஒட்டியிருந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கான இடம் முழுவதுமே பார்த்தோம் என்றால் வளாகம் முழுவதுமே அதிக அளவில் ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதும் அவ்வப்போது வெளியே சென்று வெளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு டிராக்கிங் முறையும், அதாவது தனியார் மருத்துவமனையில் இறந்த உடல்கள் இங்கு வருகின்றனவா, அவை குறித்த தகவல்களையும் இங்கு இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டு அதனுடைய விவரங்களும் தனியே சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அனந்தி, இந்த கரூர் சம்பவத்துல சிகிச்சை பெறுபவர்களுக்காக தனி வார்டுமே அமைக்கப்பட்டிருக்கு கரூர் அரசு மருத்துவமனையில. அந்த வார்டுக்குள்ள உறவினர்களை அனுமதிக்கிறாங்களா? ஏன்னா நிலைமை மருத்துவர்களுடைய கட்டுப்பாட்டுல நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும்.
ஆனா தங்களுடைய உறவுகளுக்கு என்ன ஆயிற்று என்ற கவலையோடு தான் வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. தங்களுடைய உறவினர் உள்ள சிகிச்சை பெற்றுட்டு தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையுமே வெளியில நிறைய உறவினர்கள் கண்ணீரோட தான் இருப்பாங்க. அப்போ உறவினர்களுக்கு உள்ள அனுமதி இருக்கா? சிக்கலான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். பலரும் உறவினர்களோ அட்டண்டர்ஸ், அதாவது ஒரு நோயாளி அனுமதிக்கப்படும் ஒரு சூழலில் அவர் குறித்த விவரங்களோ அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றன என்பது குறித்து தெரிவிக்கவோ அட்டண்டர்ஸ் என்பவர்கள் எப்போதுமே ஒருவர் அனுமதிக்கப்படுவார்கள். இங்கு நிலைமை என்பது சற்று ஒரு சிக்கலான சூழல் என்பதன் காரணமாக இதற்கென பிரத்யேக வார்டு ஒன்று உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு அப்போதைக்கு உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வேறேனும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அல்லது பிரேத பரிசோதனை அரங்கில் தேடி வந்தவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு தேடலுடன் பலரும் வருவதை பார்க்க முடிந்தது. அவர்களை போன்றவர்களை மட்டும் அடையாளம் காட்டுவதற்காகவும் அவர்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா, கோமார்பிடிட்டிஸ் ஏதேனும் இருக்கிறதா என்கின்ற ஒரு தகவல்களை திரட்டுவதற்காகவும் உரிய சிகிச்சை அளிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கும் அங்க அவசர சிகிச்சை பிரிவில், அதாவது இங்க அரசு மருத்துவமனையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற வார்டில் ரொம்ப லீஸ்ட் கேசஸ்ல ரொம்ப சிச்சுவேஷன் மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அங்கு அனுமதியானது கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதிக அளவிலான உறவினர்கள், அதாவது அங்கு இருக்கக்கூடியவர்கள் பலரும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளில் தான் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான போதிய அளவு அங்கு ஒரு ஃப்ரீடம் என்பது இருக்க வேண்டும். அதே சமயம் மருத்துவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் இந்த ஒரு எமோஷனலான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நோக்கில் செயல்பட வேண்டும் என்பதன் காரணமாகவும் அவர்களுக்கு ஏதேனும் நெருக்கடி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அதிக அளவில் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மிகவும் மோசமான நிலையில் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அடையாளம் காட்டுவதற்கோ அல்லது மூச்சு திணறல் இருப்பவர்களுக்கு வேறு ஏதேனும் கோமார்பிடிட்டிஸ், இணை நோய்கள் ஏதேனும் இருப்பதா என்பது குறித்த தகவல்களை திரட்டுவதற்காக மட்டுமே ஒரு சிலர் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் உள்ளே சென்று அவர்களது உறவினர்களை பார்த்துவிட்டு உடனடியாக வெளியே அனுப்பப்பட்டு விடுகின்றனர். பிரத்யேக வார்டாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிகிச்சையில் எந்த ஒரு சுணக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிக அளவில் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதே சமயம் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்களை கொடுக்க உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் காவல்துறையினர் அதிக அளவில் யாரையும் அங்கே உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனந்தி, வெளி மாவட்ட மருத்துவர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க, அவங்களையுமே மருத்துவமனைக்கு வரவழைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை முன்பு பார்த்தோம். காவல்துறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார், வெளி மாவட்ட மருத்துவர்களும் மருத்துவமனைக்கு விரைந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி. மருத்துவர்கள் வருகை தந்திருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் இப்ப வந்திருக்கிறாங்க வெளி மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர்கள்? திருச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கோவையிலிருந்தும் சிலர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மூச்சு திணறல் பிரச்சனையில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக குழந்தைகள் நல மருத்துவர்கள் ஆங்காங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையை சேர்ந்தவர்களை வரவழைப்பதற்கான முயற்சியும் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் அதே சமயம் உடனடி சிகிச்சை வழங்குவதற்காகவும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் அழைத்து வரப்படுவார்கள் மருத்துவர்கள் என 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவசர ஊர்திகள் மூலமாகவே மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எத்தனை மருத்துவர்கள் நேரடியாக உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு ட்ராக் ஷீட் என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் மருத்துவர்கள் என்பவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு முன்பாக நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் மருத்துவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து இருப்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது. அண்டை மாவட்டமான சேலம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1.5 மணி நேரத்தில் வந்துவிட முடியும் என்பதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் சற்று விரைந்து ஒரு சில மருத்துவர்கள் உள்ளே வந்து சிகிச்சையை தொடங்கி விட்டார்கள் என்கின்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் விரைவில் அரசு மருத்துவமனையை அடைந்து அவர்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்ட பணிகளை விரைவில் தொடங்குவார்கள் என்கின்ற ஒரு தகவலை அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த சில மருத்துவர்களிடம் பேசியபோது தெரிவித்தார்கள். ஆனந்தி, குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நிறைய பேரை காணல அப்படிங்கிற கள தகவலுமே வந்துச்சு. அதே போல தனியா மயங்கி கிடந்தவர்களும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுல சிறுவர் சிறுமிகளுமே இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்துச்சு. அவங்களுடைய நிலை என்ன இப்போ பிரவீன்? ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தது போல பலரும் தங்கள் உறவினர்களும் அங்கு கூட்டத்திற்கு சென்று காணாமல் போனவர்களின் விவரங்களை சேகரிப்பதற்காகவும் பல ஏக்கத்துடன் அவசர சிகிச்சை பிரிவிற்கு வந்து கொண்டிருந்தனர். பிறகு நேரடியாக இங்கு இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அரங்கிற்கும் சென்று இங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு
2 இடங்களிலும் இல்லை என்கின்ற ஒரு சூழலில் தனியார் மருத்துவமனைகளுக்கு அவர்கள் விரைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையம் இருந்தது. அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு தனியார் மருத்துவமனையில் அவர்கள் போய் பார்த்த பிறகு என்ன தகவல் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான டிராக் விவரங்கள் என்பது தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. குழந்தைகள் சிலர் காணாமல் போயிருந்தார்கள் என்கின்ற ஒரு தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் ஒரு சிலர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அவர்களை அடையாளம் காண்பதற்கான பணிகள், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு சில குழந்தைகளை அடையாளம் காண்பதற்கான பணிகளில் உறவினர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிகிச்சைக்கான பணிகளை தொடங்கிய ஒரு சூழலில் யார் யாரின் குழந்தைகள் என்கின்ற ஒரு தகவல் மற்றும் குழந்தைகளின் அடையாளங்கள் என்பது தற்போது அந்த உறவினர்கள் சார்ந்த ஆட்களுக்கு மட்டுமே தெரிவிக்கப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத ஒரு தகவலாகவே தற்போது வரை இருக்கிறது. ஆனந்தி, அவசர சிகிச்சை பிரிவிலையுமே 10க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உயர் சிகிச்சை தேவை அப்படிங்கிற சூழல் இருக்கா? அதே போல அவசர சிகிச்சை பிரிவுல எத்தனை சிறுவர் சிறுமியர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரவீன்? அவசர சிகிச்சை பிரிவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட உடனடி மருத்துவ தேவை என்கின்ற ஒரு தேவை, அதாவது எமர்ஜென்சி கேர் என்கின்ற ஒரு தேவையில் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள் என்கின்ற ஒரு தகவல் இருந்தது. முதற்கட்டமாக 20 பேர் கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் அவசர சிகிச்சை பிரிவிலேயே சிகிச்சையானது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அவை தவிர கரூர் அரசு மருத்துவமனைக்கு ஏற்கனவே இருந்த மருத்துவ உபகரணங்கள் மட்டுமில்லாமல் கூடுதல் உபகரணங்கள், மருந்துகள் உள்ளிட்டவற்றை உடனடியாக வரவழைப்பதற்கான பணிகளையும் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கிட்டதாக மருத்துவர்கள், பெரிய மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சரும் இதே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இவ்வாறான சூழலில் இங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதலாக மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த போதிய மருத்துவ உதவிகளும் ஏற்கனவே இருந்த மருந்துகளுடன் கூடுதல் மருந்துகள் தேவைப்படும் என்கின்ற ஒரு சூழலில் பலர் தற்போது தனியார் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அங்கிருந்து ஓரளவு நிலைமை சரியாகும் பட்சத்தில் அவர்கள் அரசு மருத்துவமனையை நோக்கி அழைத்து வரப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருப்பதன் காரணமாக இங்கு போதிய மருத்துவ உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஏற்கனவே அறிவுறுத்தல்களானது வழங்கப்பட்டிருந்தன. நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு தகவல் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான தீவிர சிகிச்சை என்பதையும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனந்தி.